ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இந்தியன் 2க்கு அப்புறம் ஒரு ரிவ்யூக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற கெஸ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய பேக்ரவுண்டை உங்களுக்கு காட்டிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷோட டைரக்ஷனில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனுஷோட டைரக்ஷன் அப்படின்னும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரா? ஆமாம், தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷோட சொந்த இயக்கத்தில் வெளியாகிருக்கிற படம் தான் ராயன். ஸோ இந்த படத்தில் தனுஷ் அவருக்கு என்ன ரோல் அவர் பிளான் பண்ணாரோ அதை விட பெட்டராக பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் தனக்கு கிடைத்து எடுத்துக்கொண்ட அந்த ரோலை, கிடைச்சதுன்னு சொல்கிறத விட எடுத்துக்கொண்ட அந்த ரோலை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை விட இந்த படத்தில் தனுஷோட ரோலில் சின்ன பையனாக நடிச்சிருக்கார் ஒரு பையன். அந்த பையன் நிச்சயமாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய நடிகனாக வருவான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். அவருக்கு கிடைச்ச அந்த ரோலை, அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை மிக பலமாக பயன்படுத்தியிருக்காரு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த ஒவ்வொரு டைமும் ஒரு அது மாதிரி அந்த மியூசிக்கை நம்ம கெஸ் பண்ணவே முடியல. என்ன இது யூஸ் பண்ணாங்கன்னே தெரில. என்ன ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி அந்த மியூசிக் போட்டாங்கன்னே தெரிலன்ற சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உடம்புலாம் புல்லரிச்சு போகுதுங்க. அந்த சீன்ஸ் அப்படி மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. படம் மோஸ்ட்லி செட்டு தான், படமே முழுக்க செட்டு தான் போட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் செட்டு போட்டு எடுத்திருந்தாலும் செட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க. கொரியோகிராஃப் பண்ணியிருந்த விஷயத்தில் அடிச்சிக்கவே முடியாது. டான்ஸும் சரி, அந்த படத்தில் மியூசிக்கும் சரி, இந்த படத்தில் ஸ்டண்ட் பீட்டர் ரெயின் சொல்லவே முடியாதுங்க. பீட்டர் ரெயின்லாம் கிட்டத்தட்ட முதல்வன் படம் தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம பயங்கரமாக பண்ணியிருப்பார்னு சொல்லுவோம். முதல்வன் படம் அதை தொடர்ந்து நிறைய படங்களில் பீட்டர் ரெயின் நிறைய படங்கள், சங்கர் படங்கள்லாம் பீட்டர் ரெயின் தான் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு மிக அது எந்திரன், அதே போல் இது சிவாஜி, இந்த படத்தெல்லாம் கிட்டத்தட்ட பீட்டர் ரெயினுடைய முழு ஒர்க்கை காட்டியிருப்பார். ஸோ அதை விட பெட்டராக பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால் நம்ம ராயன் சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்தில் பயங்கரமான ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதாவது இயக்குனர் இவர் தனுஷோடைய ரோலுக்கு ஈக்குவலாக அவருமே டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த ஸ்டண்டெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. எப்படி அந்த ஸ்டண்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேயே தனுஷை விட்டுட்டு போயிடுறாங்க. தனுஷ் கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. ஸோ இவங்களெல்லாம் தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா அம்மா விட்டுட்டு போன உடனே தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 தம்பிகளையும் அந்த பாப்பாவையும், அதாவது அவங்க தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வராரு. சென்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சாதாரண ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு மேக் பண்ணுற ஒரு நபராக காமிச்சிருக்காங்க. ஸோ அதை தாண்டி அவங்க தம்பி ஒருத்தன் குடிச்சிட்டு அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கான், இன்னொருத்தன் காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கான். ஸோ இதை தாண்டி இதில் என்ன சொல்கிறது, படத்தில் பிரகாஷ்ராஜ் வராரு. பிரகாஷ்ராஜ் பெருசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. பெருசாக சிந்திக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பண்ணுறாரு. ஆனால் அவருடைய ரோலை விட செல்வராகவனுக்கு கிடைச்சிருக்கிற ரோலை பக்கவா அவர் எப்படி அப்படி நடித்தார்னே சொல்ல முடியாதுங்க. அவர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிறத அந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காரு. அதே போல் சரவணன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எஸ்.ஏ. சூர்யா, இவங்க 2 பேரும் வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்பா சாமி, அவர் உட்காந்து தான் நடிச்சிருக்காரு மோஸ்ட்லி சரவணன். ஆனால் உட்காந்து நடிச்சிருந்தாலும், பெரும்பாலும் உட்காந்து நடிச்சிருக்கிற காட்சி அமைப்பாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருக்காரு. எஸ்.ஏ. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா, எஸ்.ஏ. சூர்யாவை சொல்லிக்கவே வேண்டியதில்லை. அவருடைய அந்த ஏற்ற இறக்கமான அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் பெருசாக இல்லைனாலும், பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை அப்படி பண்ணாருன்னே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிப்பில் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ சொல்லப்போனால் படத்தில் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின் சொல்லிக்கிற அளவுக்கு ஹீரோயின்னா டூயட் சாங் அப்படி இப்படின்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்க அப்படி எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு லேடி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஜென் மாதிரியான ஒரு இது காட்சி அமைப்பு சமங்க. அதை விட நம்ம வரலட்சுமி சரத்குமார் இவங்க எல்லாமே கொடுக்கப்பட்ட ரோலை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க. அதை தாண்டி நம்மளோட நடிகர் இயக்குனர் தனுஷ், அப்பா சாமி,
எப்படிப்பா உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாடல் பாடுறாரு, ஆக்ட் பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு, இப்போ டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த எப்படி ஒரே ஒரு நபருக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னும்போது சொல் ஐயோ இமேஜினே பண்ணிக்க முடியாதுங்க. இன்னொன்று இவருடைய முதல் படம் துள்ளுவதே இளமை. அந்த படத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சின்ன பையனா, ஒரு வெகுளியா, அவர் அதுலேயும் நல்லா நடிச்சிருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அப்படி ஒரு சாதாரணமான இருந்த ஒரு நபர் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தார். கிட்டத்தட்ட இன்றைக்கி 21 வருஷம் ஆகுது. இது 50வது படம் தனுஷுக்கு. கிட்டத்தட்ட 2003 வந்த படம் அது. 2003 வந்த படம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 21 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி சினிமாவில். ஸோ இவரெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள நம்மளும் ஒரு சினிமாவுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து மிக தெளிவாக கொடுக்குறாருங்க. உண்மையிலேயே ராயன் படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும் நீங்கள். இன்னொன்று இது சர்டிஃபிகேட் உள்ள படம் அப்படிங்கிறப்போ இது ஏதாவது வல்கரான படமாக இருக்குமோ, டபுள் மீனிங்காக இருக்குமோ அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ படம் வந்து முழுக்க முழுக்க நிறைய பிளட்டு, குத்து, கொலை இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கிறதுனால படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைகள் கொஞ்சம் சில இடங்களில் பயந்துக்குவாங்க, சில இடங்களில் எப்படி இது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குற மாதிரியான இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு குழந்தைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு படத்துக்கு போய் பாருங்கள். படம் பார்க்க வேண்டிய படம். இன்னொன்று பெருசாக மெசேஜ்லாம் சமுதாயத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. பட் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு சில பிரச்சனைகளால் அதாவது வளர்ந்து வரணும், இல்லை தன்னுடைய குடும்பத்தோட ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் வாழணும் அப்படின்னு நினச்சா இந்த சமுதாயம் அவர்களை சில சிக்கலால் அவங்கள பாதிக்க வைக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பெருசாக மெசேஜ் குடிக்கலனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்னு சொல்லலாங்க. உண்மையிலேயே நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு பிரதிபலன் கொடுக்கலாம். தேங்க்யூ.